ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லெஸ் வெயிங் மிஷின் ரிவ்யூ அண்டு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நான் இங்கே சென்னையில் தான் வாங்கினேன். இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா 350 சொன்னாங்க. பார்கிங் பண்ணி 300க்கு நான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாடலில் தான் இருக்குது. இதில் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டாப்லர் மாடலில் இருக்குது. அதிலே பாபின் கொடுத்துட்றாங்க. நம்ம நூல்கண்டு கூட யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சி தான் நான் வாங்கினேன். அதை மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு அர்ஜெண்ட்டாக ஏதாவது தைக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதை மாதிரி நினச்சி தான் நான் இது வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட டெமோ நம்ம இப்போ பார்க்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி ஒரு நீடில் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, நூல்கண்டு கோக்கிறது ஒரு ஸ்டாண்ட் மாதிரியும், அப்புறம் ஊசியில் நூல் கோக்கக்கூடிய ஒரு பின் அது கொடுத்துருந்தாங்க இது கூட. அப்புறம் ஒரு மேனுவல் கிட் கொடுத்துருந்தாங்க. இதில் இந்த ஸ்டாப்லர் டெய்லரிங் மிஷின் பற்றின டீட்டெயில் எல்லாமே இருக்குது. டெமோவோட எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இதுக்கான இந்த பாக்ஸில் இருந்தது. இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக எப்படி நல்லா தைக்குதா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ இந்த பாபின் பார்த்திங்கன்னா அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்குல்ல, ஸ்டிக், அது நூல்கண்டு அதுக்குள்ளே போட்டுட்டு அதை இதில் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த பாபின்லேருந்து இந்த ஹுக்குக்கு ஒரு நூல் போய் அதுக்கு மேலே இங்கே ஒரு சர்க்கிளாக இருக்குது இல்லைங்களா, அதில் போயிட்டு நூல் ஊசியில் நம்ம கோத்தி எடுக்க வேண்டியதான். அது ஒரு மெத்தட். அடுத்தது இந்த பாபின் இல்லாமல் இப்போ அந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்குல்ல, நூல்கண்டு போட்டு பண்ணுறது, அது எப்படி பண்ணணுன்னா இப்படி தான். நீங்கள் நூல்கண்டை இந்த ஸ்டிக்கில் உள்ளே சொருகிட்டு அப்புறமேட்டு இந்த ஸ்க்ரூவில் நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். அப்புறம் அந்த நூல் கண்டுலேருந்து எடுத்து நீங்கள் இதே மாதிரி சேம் கோத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். இதே மெத்தடில் தான் நீங்கள் பாபினும் நூல்கண்டும் கோத்து செய்யணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் இந்த நூல் அப்படி கோத்து எடுத்துகிட்டு வரோம் இல்லைங்களா, எடுத்துகிட்டு ஊசியில் கோத்துட்டு இங்கே ஒரு பிளேட் மாதிரி இருக்குது பாருங்கள் கீழே, அதை தூக்கிட்டு நூலை இழுத்துடணும், அவ்வளோதான். இப்போ நான் கோக்குற மாதிரி தான் நீங்கள் கோக்கணும். கோத்துட்டு அந்த ஊசியில் கோக்கிறதுக்கு அந்த சின்ன பின் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதை இதுக்குள்ளே விட்டு அதில் நூலை இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கோத்துடலாம். ரொம்ப நூல் கோக்க முடியாதவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பின் கூட நான் அப்படி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நூலை கோத்தி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போது அந்த நூலை இந்த சில்வர் பிளேட் இப்போ அடியில் இருக்குது பாருங்கள், அதுக்கும் அடியில் அந்த நூலை எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா துணியை இன்சர்ட் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். தைக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டாப்லர் எப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நம்ம போகணும் தைக்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எங்கள் வீட்டில் தலகாணி உரை இருந்தது, கிழிஞ்சிருந்தது, அதை தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ இதை தான் நான் தைக்க போகிறேன். இப்போ இதை நான் தைச்சிட்ருக்கேன். இதில் என்ன பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் அந்தளவுக்கு ஒழுங்காக விழலை, விட்டு விட்டு விழுது. அதை மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஹார்டாக இருக்குது. நம்ம ஒரு சின்ன இவ்வளோ டிஸ்டன்ஸை தைக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா நம்ம கை ரொம்ப வலிக்குது, ரொம்ப எஃபர்ட் போட்டு தைக்க வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விழவே இல்லை, விட்டு விட்டு தான் விழுந்திருக்கு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ வீடியோவில். ஆனால் அங்கங்கே தைச்சிருக்கு பாருங்கள், விழாத இடம் இது மாதிரி இருக்குது. நூல் கேப்பாக இருக்குது. நம்ம வேணும்னா திரும்ப அந்த இடத்துல போய் தைச்சிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நம்ம ஸ்டாப்லர் பண்ணி இது ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணுறது. இப்போ இது ஃபுல்லாக நம்ம தைச்சி முடித்த பிறகு பேக் சைடில் பார்த்திங்கன்னா டபுள் செயின் மாதிரி இருக்கும், மேலே ஒரே சிங்கிள் லைனில் இருக்கும். பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த எண்டிங் முடிக்கிற இடத்துலேருந்து ஊசியால் வெளியில் இருக்க நூலை உள்ளுக்குள்ளே இழுத்து இப்படி நீங்கள் நல்லா டைட் இப்படி இழுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சிங் பிரியாது உங்களுக்கு. நீங்கள் அதை இழுக்காமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்டிச் அப்படியே பிரிஞ்சு போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் திருப்பிட்டு காமிக்கிறேன். ஸ்டிச்சஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். தைச்ச இடத்துலலாம் நல்லா கரெக்டாக இருக்குது. அந்த கேப் விட்டு விட்டு தைச்ச இடத்துலலாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்க துணி தெரியுது, அவ்வளோதான். பட் இது ஒர்த்தா இல்லை நான் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் இது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். இது வாங்கிறதுக்கு வாங்காமே இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணலை, நமக்கு டைம் ரொம்ப எடுக்குது, டைம் வேஸ்ட் ஆகுது. அது மாதிரி நமக்கு ஹேண்ட் இந்த ஃபிங்கர் ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது ரொம்ப வலிக்குது, பெயினாக ஆகுது. என்ன கேட்டால் இந்த ஸ்டாப்லர் ஸ்வேவிங் மிஷின் வர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இது வாங்கிறது வேஸ்ட்டு தான்.
நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்ததில எனக்கான ஒப்பீனியன் இதுதான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இதமாரி வாங்கணுன்னா வாங்குங்க. நான் வாங்கக்கூடாதுன்னுலாம் சொல்லல. பட் எனக்கு இது வந்துட்டு அந்த அளவுக்கு ஒர்த் இல்லன்னு தான் தோணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. தேங்க் யூ. பை.